حي على الفلاح. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கிறான். பல விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். நிச்சயமாக தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கும். யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இது போன்று பல காரியங்களை பல விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆனால் சில இடங்களிலே அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான். சொல்லுவது என்பது வேறு, கேட்பது என்பது வேறு. உதாரணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவது என்பது வேறு. நீ செய்வாயா மாட்டாயா என்று கேட்பது வேறு. இதே போல அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? எல்லாம் கேட்கிறான். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம், இதனுடைய ஆழம், இதை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு மாறாக நம்மாலே நடக்க முடியாது. ஆனால் நமக்கு அதற்கு நேரம் இல்லை. குர்ஆனின் பக்கம் திரும்பி பார்க்கவோ, மார்க்கத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவோ, ஷரியத்தின் பக்கம் பார்க்கவோ நமக்கு நேரம் இல்லை. சொல்ல போனால் ஷரியத்தும் மார்க்கமும் நமக்கு ஒரு தாவீஸ். தாவீஸ் போடுவது போடாமல் இருப்பது அது வேறு விஷயம். பின்னாலே ஞாபகம் வந்தால் தேவைப்பட்டால் சொல்லுகிறேன். தாவீஸ் போடுறதுங்கிறது என்ன உதாரணமா எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் போய் தாவீஸ் வாங்கி போடுறார். தாவீஸ் வாங்கி இடுப்புல கட்டிக்கிட்டார். இடுப்புல கட்டின பிறகு தாவீஸுக்காக என்ன செய்யணும்? உதாரணமாக இவருக்கு அடிக்கடி ஜுரம் வருதுங்கிறதுக்காக தாவீஸ் கட்டினார். ஜுரம் போயிருச்சு. இனி தாவீஸுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு இடுப்புல இருக்கும். குளிக்க போனாலும் இருக்கும், தொழுக போனாலும் இருக்கும், வீட்டில் இருந்தாலும் இருக்கும், வீதியில் இருந்தாலும் இருக்கும், ஊருக்கு போனாலும் இருக்கும், வெளியூருக்கு போனாலும் இருக்கும். அந்த தாவீஸுக்காக எந்த முயற்சியும் நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு இடுப்புல இருந்துகிட்டே இருக்கும், அதோட வேலை அது செய்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நாம் மார்க்கத்தை வச்சிருக்கிறோம், ஷரியத்தை வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா பரக்கத்துக்கு ஏதாவது நல்ல காரியம் சொன்னா முன்னால் அல்லாஹ் ரசூலை வச்சு ஒரு பேருக்கு ஓதிட்டு அதுக்கு பின்னால எல்லா ஹராம் நடக்கும். உதாரணமா நிக்காஹ்ல, மௌத்துல, இது வீடு விசேஷங்கள்ல எத்தனையோ காரியம் ஒன்றொன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சகோதரர்களை, அல்லாஹு தஆலா அதை எல்லாம் வைத்துத்தான் மார்க்கத்தை முன்வைத்து அல்லாஹ் கேட்கிறான். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம படைச்சிருக்கிறது என்ன, எதுக்குன்னு நீங்க நினைச்சீங்க? மனிதன் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விக்கு நான் புரியணுங்கிறது மட்டுமல்ல, நீங்க புரியறதில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் இதே கேள்விதான், இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இதே கேள்விதான், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் இதே கேள்விதான், இந்த ஊர்ல தெருக்கூற்ற ஆளுக்கும் இதே கேள்விதான். நீ எதுக்கு பிறந்திருக்கிற? பிறப்பினுடைய நோக்கம் என்ன? மனிதனை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த காலையில ஒரு நாஸ்டா, டிஃபன், மத்தியானம் ஒரு சாப்பாடு, ராத்திரிக்கு ஒரு சாப்பாடு, இடையில ஒரு 2 டீ, இதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? இல்ல கடையில உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறானா? சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு சம்பாதிப்பது? எதற்காக? சாப்பிடுவதற்காக. சாப்பிடுவது எதற்காக? சம்பாதிப்பதற்காக. பகல் உழைப்பதற்காக, இரவு தூங்குவதற்காக. உழைக்கவும் தூங்கவும் தான் அல்லாஹ் படைச்சானா? என்னுடைய வேலை என்ன? மனிதர்களே, உங்களுடைய டியூட்டி என்ன? சாப்பிடுறது டியூட்டியா? சம்பாதிக்கிறது டியூட்டியா? கல்யாணம் பண்றது டியூட்டியா? மனிதனுடைய டியூட்டி என்ன? பாருங்க, உதாரணமா ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறார். டிராபிக் போலீஸ் அங்க நிப்பார் டிராபிக்ல. அவர் இடையில டீ குடிக்கவும் போவார், சாப்பிடவும் போவார், இடையில அவருக்கு தூங்கவும் நேரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அவருடைய டியூட்டி என்ன? அவருடைய டியூட்டி டிராபிக்ல நின்று டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது அவருடைய டியூட்டி. மற்றதெல்லாம் டியூட்டி இல்லை. அந்த 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கும்போது இடையில அவர் மலஜலம் கழிக்க போவார், இடையில சாப்பிடவும் போவார், இடையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூட செய்யலாம். ஆனால் அதுவெல்லாம் டியூட்டியில சேர்ந்ததில்லை. சகோதரர்களே, நாம் விளங்க வேண்டியது என்ன? என்னுடைய டியூட்டி என்ன உலகத்திலே?
பிறந்தோம் சரி, இருக்கிறோம் சரி, இறப்போம் சரி, டியூட்டி என்ன? சகோதரர்களே, நான் ஒரு அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை நான் இதன் மூலம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை, பெரிய ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கம் என்ன? பூரா உலகத்திலும் அல்லாஹ்வுடைய நாமத்தை உயர்த்தியாக்குவது. இதுதான் நம்முடைய டியூட்டி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரா உலகத்துடைய சாந்திக்கு, சமாதானத்துக்கு, பூரா உலகத்துடைய நிம்மதிக்கு, சகோதரத்துவத்துக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு, பண்புக்கு, குணத்துக்கு எத்தனை வகையான உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா தன்மைகளையும் பரத்துவதற்காக பாடுபட்டார்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியை உலகத்திற்கு எடுத்து ஓதுவதற்காக, எடுத்து சொல்லுவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏதான் அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்கள் வீணாக படைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன அர்த்தம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வீணாக படைக்கவில்லை. வீணாக என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களை நம்முடைய ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம், பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி நாம். நம்ம உலகத்துல சாதாரண ஒரு ஜீவன் அல்ல, சாதாரண ஒரு பிராணி அல்ல. பாருங்க, பிராணின்னு சொன்னா உலகத்துல ஆடும் ஒரு பிராணி தான், மாடும் ஒரு பிராணி தான், சிங்கமும் ஒரு பிராணி தான், எல்லாம் ஒரு பிராணி தான். ஆனால் எல்லா பிராணிகள் மாதிரி நம்ம இல்லை. எல்லா பிராணிகளையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதன் ஒன்றுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்துல வேற யாருக்கு இந்த சக்தி தரல. நம்ம விட எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நம்மளை விட எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, நம்மை விட எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை விட எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அத்தனை ஜீவராசிகளின் மீது கண்ட்ரோல் நமக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த ஜீவராசியும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு சிங்கம் மனிதனை கண்ட்ரோல் பண்றத? சிங்கத்தை பார்த்து மனிதன் பயப்படலாம், ஆனால் சிங்கமும் மனிதனும் எதிரும் புதிருமாக இருந்தால் மனிதன் தான் சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர சிங்கம் மனிதனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? ஒரு சிங்கம் கொண்டு போய் ஒரு பெரியவர் சொல்லுவார், நம்மகிட்ட முன்னால ஒரு பெரியவர், அவர் பயான்ல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சாதாரண ஒரு மாடு, சிங்கம் இருக்கட்டும், மாடு சாதாரண பார்க்கிறோமே, அந்த மாட்டின் மீது கூட நமக்கு தான் எல்லாம் கண்ட்ரோல் தந்திருக்கிறோம். அவர் கேட்பார், மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மனிதன் கொண்டு போறதை பார்த்திருக்கிறோம். எங்கேயாவது மனுஷனுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மாடு கொண்டு போயிருக்கா? ஒரு 6 வயசு பையன் ஒரு மாட்டை இழுத்து கொண்டு போறான். 6 வயசு பையன் மூக்கணாங்கயிறு போட்டு மாட்டை இழுத்து கொண்டு போறான். அந்த மாடு பேசாம போகும். பாருங்க, 2 பெரிய பெரிய மாடு பூட்டப்பட்ட வண்டியில அந்த மாட்டுக்கு, அந்த வண்டிக்காரருடைய மகன் 8 வயசு அல்லது 10 வயசு இருக்கும். அவன் 2 மூக்கணாங்கயிறை கையில பிடிச்சு கொண்டு மாட்டை 2 மாடு ஓட்டி அவன் சொன்னபடி கேட்குது. சில மாடு ரிவேர்ஸ் கூட போகுது. வண்டி இருக்கு, ரிவேர்ஸ் போகும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி கார்ல வாகனத்துல ரிவேர்ஸ் இருக்கிறது சரி, மாட்டுக்கு ரிவேர்ஸ் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. கடைசி பார்த்தா ஒண்ணு இல்ல, இந்த மூக்குல போட்டிருக்கிற கயிறு இருக்குது, அதை இப்படி இழுத்த உடனே அது வலி தாங்காம பின்னால வருது. மூக்குல ஏற்படுற வலி தாங்காம, இவனுக்கு கயிறு போடுறதுக்கு இடம் கழுத்துல போட்டா அது சொன்னபடி கேட்காது. ஆக மிருதுவான இடம் மூக்கு. இந்த மூக்கு இடையில இருக்கிற சந்து, அதுல கயிறு நுழைச்சிருக்கலாம். இப்ப பின்னால இழுத்த உடனே அதுக்கு வலிக்குது, காலத்துக்கு பின்னால வைக்குது. அதான் அதோட ரிவர்ஸ் கியர். அந்த மாட்டை மனிதன் தான் அடக்க முடியுமே தவிர எந்த காலத்திலும் மாடு இல்லை. அது யானையாக இருந்தாலும் சரி, அது சிங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ராஜநாகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மனிதனை அடக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கல. மனிதனுக்கு மட்டும்தான் பிரத்யோக சக்தி கொடுத்திருக்கிறான். இன்னும் அந்த பெரியவர் சொல்லுவார், ஒரு சாதாரண மாட்டை அடக்கிறான், யானை அடக்கிறான், சிங்கத்தை அடக்கிறான். சிங்கத்தினுடைய சக்தி சொல்ல வேண்டியதில்லை, யானையினுடைய சக்தி சொல்ல வேண்டியதில்லை. நான் அடிக்கடி இதையும் சொல்றது, யானையின் மீது ஏறி சாதாரணமா பிச்சை கேட்க கூட வர்றாங்க. யானை மேல ஏறி உட்கார்ந்து இவன் அந்த யானை இவன் சொல்றபடி கேட்குது. அந்த யானை ஓட்டக்கூடிய யானை பாகன், ஒரு யானை பாகன் கேட்டேன், எப்படி யானை ஓட்டுறீங்க? யானை அவர் சொன்னாரு, வலது கால் இது எக்ஸிலேட்டரா, இடது கால் பிரேக்கா, 2 காதுக்கு கீழே வச்சிருக்கிறார் காலை. இது அமுத்தனா யானை நடக்கும், இது அமுத்தனா யானை நிற்கும். இவனுடைய காலுடைய சாடைக்கு அது ஒத்து போகிறது. இவன் காலில் இவனுடைய காலை அதனுடைய காதிலே வைத்து அமுக்கும் பொழுது அது வேகமாக போகவும் செய்கிறது, இன்னொரு காலில் அமுக்கும் பொழுது அது நிற்கவும் செய்கிறது. இப்படி யானையை அடக்கிற மனிதன் அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியை வெளிக்காட்டுவதற்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கொசு இருக்குங்களே, இந்த காலத்துல எல்லாம் குட் நைட் அது இது கொசு பத்தி ஆகி போச்சு.
இல்லையான கொசுவலை இருக்கிற காலத்துல இப்பவும் கொசுவலை தான் பாதுகாப்பு. கொசுவலை கட்டிட்டா பாதுகாப்பு. எல்லா மிருகங்களையும் பிடித்து வலைக்குள்ள போட்டு வைக்கிற மனிதன், ஒரு கூட்டுக்குள்ள ஒரு வலைக்குள்ள சிங்கம் இருக்கு, ஒரு வலைக்குள்ள கரடி இருக்கு, ஒரு வலைக்குள்ள புலி இருக்கு, எல்லா மிருகத்தையும் வலைக்குள்ளே போட்டு வைக்கிற மனிதன் கொசு வரும்போது அதை பிடிச்சு வலையில போடுறதில்லை, இவன் போய் வலையில படுத்துக்கிறான். எல்லா மிருகத்தையும் பிடித்து வலைக்குள்ள போட்டுட்டு கொசு வரும்போது மட்டும் இவன் போய் வலைக்குள்ளே படுத்துக் கொள்ளுகிறான். படுத்துக்கொண்டு என்ன பேர் சொல்றான்? எந்த வலைக்குள்ளே சிங்கம் இருக்கிறதோ அது சிங்க வலை, எதற்குள்ளே புலி இருக்கிறதோ அது புலி வலை, எதற்குள்ளே கரடி இருக்கிறதோ அது கரடி வலை, எதற்குள்ளே மனிதன் இருக்கிறானோ அதற்கு பெயர் கொசு. அது மனித வலை இல்ல சொல்லணும். பெயர் மட்டும் மாற்றி வைத்துக் கொண்டார். ஏனென்றால் மனித வலை என்று சொல்லுவது மரியாதையாக இருக்காது என்ற காரணத்தினால. யானையை பணிய வைத்த அல்லாஹ் மனிதனுக்கு கொசு வரும்போது அதை இவனால ஒண்ணு செய்ய முடியாது. நான் ரொம்ப சில சமயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுறது, சில கொசுவுக்கு அதுக்கு கடிக்கிறதுக்கு இடம் எங்க கிடைக்குதுன்னு நம்ம கன்னத்துல திருப்பி திருப்பி இங்கதான் வந்து உட்காரும். எல்லா இடத்துலயும் கடிக்குது, கன்னத்துல கடிக்குது. இப்ப என்ன செய்தோம்? அப்படியே கையாட்டணும், போயிருச்சு, மறுபடியும் அங்க வந்து உட்கார்ந்துச்சு. இப்போ எழுதிக்கிட்டு இருந்த எனக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து பேனா வச்சு பார்த்துக்கிட்டே இருந்த வந்து உட்கார்ந்துச்சே ஓங்கி ஒரு அரை கொசு போயிருச்சு. அடி எனக்கு தான் என் கையால. அல்லாஹ் தஆலா நமக்கு புத்தி வர வைக்கிறதுக்காக நான் நினைத்தால் உன்னை கொசுவிற்கு முன்னாலே உன்னை அதைவிட பலகீனமாக ஆக்கிவிட முடியும். இதெல்லாம் அல்லாஹ் செய்துவிட்டு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பதவி இருக்கிறது, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இருக்கிறது, தன்னுடைய பிரதிநிதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். வஜஅல்னாகும் ஹலாயிஃப, உங்களை நான் என்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறேன். சாதாரண ஜீவராசி இல்லை நீங்கள். நீங்க ஒரு கொசு இல்லை, நீங்க ஒரு ஆடு இல்லை, நீங்கள் ஒரு கோழி இல்லை. இந்த அண்ட சராசரம் அத்தனையும் உங்களுக்காக. சஹரலக்கும் மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகள் அத்தனையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன். சஹரலக்கும், உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். சூரியன் அதனுடைய இயக்கம் மனிதனுக்காக, சந்திரனுடைய இயக்கம் மனிதனுக்காக, நட்சத்திரங்களுடைய இயக்கம் மனிதனுக்காக, பூமியினுடைய இயக்கம் மனிதனுக்காக, காற்று தண்ணீருடைய இயக்கம் மனிதனுக்காக, அத்தனையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக படைத்துவிட்டு மனிதனை அல்லாஹ்வுக்காக படைத்திருக்கிறான். நம்முடைய டியூட்டி அல்லாஹ்வுக்காக வேலை பார்ப்பதுதான். சாப்பிடுவது அந்த டியூட்டிக்காக, தூங்குவது அந்த டியூட்டிக்காக, திருமணம் செய்வது அந்த டியூட்டிக்காக. ஏன் டியூட்டி செய்யறதுக்கு மனிதர்கள் வேணுமே, அது திருமணம் செய்தால் தான் மனிதர்கள் கிடைப்பார்கள். திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக் கொண்டால் தான் மனிதர்கள் கிடைப்பார்கள். அந்த டியூட்டி அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். எனவே நாம் நம்மை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் செய்கிற தவறுகளிலே ஆகப்பெரிய தவறு மனிதனுக்கு தனக்கு டியூட்டி என்ன என்பதை விளங்கவில்லை.